Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் பிக்சர் லுக்கப் எக்ஸலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோர்ஸ் டேட்டாவில் நமக்கு தேவையான பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபில் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட குரூப்பில் பிக்சர்ஸில் பிளேஸ் இன் செல் அதில் திஸ் டிவைஸ். ஸோ எல்லா பிக்சர்ஸ், அதாவது தேவையான பிக்சர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே 1 2 3 அப்படின்னு நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆர்டரை நம்பர் கொடுத்துருக்குறேன். காரணம் என்னென்னா, இன்சர்ட் பண்ணும் போது எல்லாம் சரியான அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு அந்தந்த இமேஜ் வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கொடுத்துருக்குறேன். இல்லைனா அதுவே ஷஃபில் ஆகி வந்துடும், நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை ஆயிரும் திருப்பி அதை கரெக்டாக அந்தந்த ப்ராடக்ட்டுக்கான இமேஜை செட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதனால தான் நேமில் அந்த அசெண்டிங் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நமக்கு வேலை மிச்சம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்தந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் என்னன்னு இருக்கு. இப்போது இங்கே நமக்கு பிக்சர் லுக்கப் பண்ணணும். ஸோ கவனிங்க, ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்குது. ஸோ மவுஸ், மானிட்டர், கீபோர்டு எல்லாமே இருக்குது. நமக்கு தேவை அதோடைய பிக்சர் அண்ட் அந்த பிக்சரை வச்சு ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது வேணும். ஸோ இதுக்கு எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப். ஃபங்க்ஷனுடைய ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் லுக்கப் வேல்யூ. என்ன தேடுறீங்க? கீபோர்டு தான் தேடுறோம். ஸோ என்ன தேடுறோம் அப்படிங்கிறது எந்த செல்லில் இருக்கோ அந்த செல்லுடைய ரெஃபரன்ஸை கொடுத்தாச்சு. இல்லை டைரெக்டாக டெக்ஸ்ட்டாக டைப் பண்ண போகிறீங்கன்னா தெரிஞ்சது தான், டபுள் கோட்டுக்குள்ளே நீங்கள் அதை கொடுக்கணும். ஓகே, ஸோ மற்றபடி நமக்கு செல்லில் தான் இருக்குன்றதுனால செல்லுடைய ரெஃபரன்ஸை கொடுத்தாச்சு. மல்டிபிள் செல்லுக்கு கீழே ஃபில் பண்ண போகிறீங்கன்னா F4 கொடுத்து லாக் பண்ணுங்கள், அதையும் மறந்துடாதீங்க. ஓகே, சரி. அடுத்த ஆர்குமெண்ட் லுக்கப் அரே. ஓகே, கீபோர்டு தான் தேடணும். இதை எங்கேருந்து தேடணும், எந்த ரேஞ்சில் இருந்து தேடணும்? ஸோ ப்ராடக்ட் நேமில் இருந்த இந்த ரேஞ்சில் இருந்து தான் தேடணும். ஸோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணியாச்சு. ரிட்டர்னில் நமக்கு என்ன வேணும்? ஸோ கீபோர்டுங்கிற ப்ராடக்டை தான் தேடுறோம். ரிட்டர்னில் நமக்கு என்ன வேணும்னா இந்த இமேஜ் தான் வேணும். ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அண்ட் மீதி இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஆப்வியஸாக அதெல்லாம் ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு கிடையாது. என்டர். ஸோ அப்போ நமக்கு கீபோர்டு அப்படிங்கிற பட்சத்தில் அதோட இமேஜ், மவுஸ்னா அதோட இமேஜ், ஸோ அந்தந்த ப்ராடக்ட்டுக்கான இமேஜ் நமக்கு வந்தாச்சு. தேவைன்னா நீங்கள் அதை சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் இப்போது பிக்சரை வச்சு அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேவை. சேம் அதே எக்ஸ் லுக்கப் தான் யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் அலைன்மெண்ட் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நமக்கு ஃபார்முலா கரெக்டாக தெரியும். சரி, எக்ஸ் லுக்கப் வேல்யூ எதை தேடுறோம்? இந்த இமேஜை தான் தேடுறோம். எந்த ரேஞ்சில் இருந்து தேடுறோம்? இந்த ரேஞ்சில் இருந்து. அண்ட் ஃபைனலாக ரிட்டர்னில் நமக்கு என்ன வேணும்? ஸோ இந்த ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா தேவை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ட்ராப் டவுன் யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை மாற்றும் போது நம்ம லுக்கப் பண்ணி கெட் பண்ண எல்லா ரிசல்ட்டும் ஆட்டோமேட்டடாக பார்த்தீங்கன்னா டைனமிக்காக பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நார்மல் டேட்டா ரேஞ்சை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் ஆஸ் அ டேபிளாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ Ctrl+T கொடுத்து ஆஸ் அ டேபிளாக இதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. காரணம் என்னென்னா, ஃபியூச்சரில் இந்த டேபிளில் நீங்கள் அப்டேட் பண்ணும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்செட்னு வச்சுப்போம், ஒரு ரேட் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். அண்ட் இன்சர்ட்டில் பிக்சர், பிளேஸ் இன் செல், பட் இந்த வாட்டி ஸ்டாக் இமேஜஸ்க்குள்ளே போயிடுறேன். ஒரு ஆன்லைன் பிக்சர்ஸ் எதுலையாவது போய் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட். ஸோ இந்த சோர்ஸ் டேபிள் அப்டேட் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஈஸியாக லுக்கப் நடந்துடும். ஸோ இது ஆப்வியஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ பிக்சர் லுக்கப் இவ்வளோ ஈஸி. அண்ட் நீங்கள் 365 or 2024 யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த பிளேஸ் இன் செல் அப்படிங்கிற இந்த பிக்சர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவைலபிளாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குயிக் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.